வடுமாங்காய். இது இன்றைக்கி போட்டிருக்கு வடுமாங்காய். இது எலுமிச்சங்காய் ஊறுகாய். எலுமிச்சங்காய் ஊறுகாய்னா எலுமிச்சங்காய் நல்லா அலம்பிட்டு தொடச்சிட்டு 8ஆக நறுக்கிட்டேன். நறுக்கிட்டோன்னே இதில் கொஞ்சம் மிளகாப்பொடி, உப்பு, மஞ்சப்பொடி போட்டு இதெல்லாம் கலந்துட்டு இதில் நம்மளுக்கு வேணுன்ற வெல்லத்தை போட்டு அதில் போட்டு கலந்து வச்சிடணும். இது வெள்ளைப்பாகு மாதிரி வரும். இது எலுமிச்சங்காய் ஊறுகாய்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் மோர் சாத்துக்கு, ரொட்டிக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, உங்களுக்கு உப்புமாக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஆனால் இதுக்கு தாளித்து கொட்டக்கூடாது. இது அப்படியே தான் சாப்பிட்ணும். 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, கொஞ்சம் காரத்துக்கு 2 ஸ்பூனு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி நல்லா ஒரு ஒரு எவ்வளோ கிண்ணத்தால் இதை அளந்து நீங்கள் அளக்கணுன்னாக்கா இதால் அளந்துனுட்டு அதுக்கு கிண்ணத்தால் எலுமிச்சம்பழம் இது வெல்லம் போட்டுக்கணும். 1 கிண்ணம் எலுமிச்சம்பழம் இருந்தால் 1 கிண்ணம் வெல்லம் போட்டுக்கணும். போட்டு நல்லா ஒரு 15 நாளைக்கு ஊற வச்சிடணும். ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி நல்லா குளிக்கிட்டு நீங்கள் கீழே மேலே கலந்து வச்சா கீழது மேலே போகும், மேலது கீழே வந்ததுன்னா ஊறித்துனா ரொம்ப நல்லா இருக்கும். இது